தென்பெண்ணை ஆற்றில் பனிக்கட்டுகளைப் போல நகர்ந்து செல்லும் ரசாயன நுரைகளால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் 7 மதகுகளை புதியதாக பொருத்த கடந்த ஓராண்டாக பணிகள் நடந்து வருகிறது. அணையில் இருந்த நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்ட நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் மழை காரணமாக நீரின் அளவு கணிசமாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. அணையில் நீர் சேமிப்பதற்கு முன்னதாக அணையை சூழ்ந்துள்ள ஆகாய தாமரைகளை முழுமையாக அகற்றிய பின்புதான் நீரை சேமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 455 கன அடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் 440 கன அடி நீர் வினாடிக்கு தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றில் துர்நாற்றத்துடன் செல்லும் நீரில் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் கலப்பால் பனிக்கட்டுகளை போன்று குவிந்து நுரைகள் ஆற்றில் நகர்த்து வருகிறது. நாளுக்கு நாள் ஆற்றில் அதிகரித்து வரும் நுரையால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.